Hi students. இந்த வீடியோல நம்ம இன்னும் ஒரு 3 கேள்வி கேட்கிற வார்த்தைகள் இங்கிலீஷ்ல இருக்கிறது கத்துக்கலாம். How எப்படி, how many எத்தனை, how much எவ்வளவு. நம்ம எத்தனை எவ்வளவுன்றத நம்ம எப்படி தமிழ்ல யூஸ் பண்ணுவோமோ, அதாவது எண்ணக்கூடிய விஷயங்களை நம்ம எத்தனைன்னு கேட்போம். எத்தனை மரம், எத்தனை பென்சில், எத்தனை டேபிள் அப்படின்னு கேட்போம். எவ்வளவுங்கிறது எவ்வளவு தண்ணி, எவ்வளவு எண்ணெய், எவ்வளவு காத்து அப்படின்னு நம்மளால எண்ண முடியாததை எவ்வளவுன்னு கேட்போம். அதே மாதிரிதான் இங்கிலீஷ்லயும் எத்தனைனாக்கா how many, எவ்வளவுனா how much. இன்னும் சில வார்த்தைகள் நம்ம கத்துக்க பொறுத்து பேக், நம்ம பை சொல்றோம் இல்லையா, பேக். கிளீன் அப்படின்னா சுத்தம் செய். கிளைம்ப் அப்படின்னா ஏறுறது, மரத்து மேல ஏறுறது, படியில ஏறுறது, ஏறுற வேலைக்கு பேர் கிளைம்பிங். கிளைம்ப். சரி, இப்போ இதை வச்சு எப்படி நம்ம சென்டென்ஸ் கேள்வி கேட்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். You are fine. Are you fine? How are you? I need many bags. Do I need many bags? How many bags do I need? This book costs rupees 25. Does this book cost rupees 25? How much does this book cost? He can climb 5 trees. Can he climb 5 trees? How many trees can he climb? I want rupees 100. Do I want rupees 100? How much money do I want? They did it. Did they do it? How did they do it? We will clean the room. Will we clean the room? How will we clean the room? You gave me many bags. Did you give me many bags? How many bags did you give me? ஸோ இது எல்லாமே திருப்பி உங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தைகள் தான், கற்றுக்கிட்ட வார்த்தைகள் தான். சில வார்த்தைகளை நீங்கள் அந்த படத்தை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். புதுசாக சில வார்த்தைகள் பார்த்துருக்கோம். நம்ம மெனின்னு வார்த்தை பார்த்துருக்கோம், காஸ்ட்ஸ்ன்னு பார்த்துருக்கோம். இதெல்லாம் நீங்கள் அந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ஓரளவு அர்த்தம் புரிஞ்சிடும் உங்களுக்கு என்னன்ட்டு. ஸோ உங்களோட அர்த்தத்தை என்ன புரிஞ்சுதுன்றத வீடியோவை பாஸ் பண்ணிட்டு யோசிங்க. நான் இதுக்கெல்லாம் தமிழில் ஆன்சர் சொல்கிறேன். சரி, இப்போ நான் ஆன்சர் சொல்ல போகிறேன். இது ஒன்று தான் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. யூ ஆர் ஃபைன், ஆர் யூ ஃபைன். ஆனால் நம்ம ஹவ் ஆர் யூ அப்படின்னு கேட்குறோம். ஸோ ஹவ் ஆர் யூன்னு கேட்கும்போது நீ எப்படி இருக்க. ஜென்ரலாக நம்ம வந்து யாராவது புதுசாக பார்க்கும்போது, முதல் தரம் பார்க்கும்போது ஹவ் ஆர் யூ அப்படின்னு கேட்போம். எப்படி இருக்கீங்க நம்ம தமிழில் கேட்குறோம் இல்லையா, அதுக்கு ஹவ் ஆர் யூ. ஹவு மெனி பேக்ஸ் டு ஐ நீட். எனக்கு எத்தனை பேக்ஸ் வேணும். எனக்கு இந்த புஸ்தகம் எவ்வளவு காசு ஆகுது. அவன் எத்தனை மரம் ஏற முடியும். எனக்கு எவ்வளவு பணம் வேணும். அவங்க எப்படி அத பண்ணாங்க. நாம எப்படி இந்த ரூமை சுத்தம் செய்வோம். நீ எத்தனை பேக்ஸ், பைகள் எனக்கு கொடுத்த. ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்க இப்போ நம்ம வாட்டு வென்னு அந்த போன வீடியோவில் பார்த்தது, அந்த வாட்டு வென்னுங்கிறத அந்த வேர்டை மட்டும் முன்னாடி கொஷின், எஸ் நோ கொஷினுக்கு முன்னாடி போட்டாக்க அது வந்துருச்சு. ஆனால் இதில் நீங்கள் ஸ்லைட்டாக கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னாக்க நம்ம இந்த கடைசியில் சொல்கிறோம் இல்லையா, இந்த மினி பேக்ஸ் ருபீஸ் 25 அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா, அதுதான் இங்கே ஹவு மெனி ஹவு மச்சாக மாறுது. ஸோ ஹவு மெனி பேக்ஸ், ஹவு மச் மணி. ஐ வாண்ட் rupees 100. 100ங்கிற ருபீஸ்ன்றது மணி. ஸோ அது இங்கே வந்துருச்சு. ஹவு மச் மணி டு ஐ வாண்ட். ஹவ் வில் வி கிளீன் த ரூம், அது எப்படி மாறிச்சு, ஹவ் வில் வி கிளீன் த ரூம். இது அப்படியே மாறிடுச்சுங்க. ஓகே, ஸோ இந்த கேள்வியில் கடைசியில் ஒரு பொருளோ
இல்லை பெயரோ ஏதோ ஒன்று வந்துச்சுனாக்கா அதுவும் இந்த ஹவுக்கும் ஹவு மச்சுக்கோ இல்லை ஹவு மெனிக்கோ அப்புறமா வந்துடுது. அதுதான் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம். வெறும் ஹவு மட்டும் வராது. அந்த ஹவு மெனி பக்கத்தில் அந்த கடைசியில் உங்கள் கேள்வியில் அந்த எஸ்னோ கொஸ்டினில் என்ன முடிஞ்சுதோ அந்த வார்த்தையும் ஹவு மச் பக்கத்துலையோ இல்லை ஹவு மெனி பக்கத்துலையோ வரும். அதை மட்டும் நீங்கள் கவனிக்கணும். ஓகேவா? ஸோ திருப்பியும் கேளுங்க அந்த இங்கிலீஷில் பேசினதை, எப்படி கேள்விகள் ஃபார்ம் ஆகுதுன்றதை பார்த்துக்குங்க, பழகுங்க. கேட்க கேட்க பழக பழக தான் இங்கிலீஷ் வரும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.